நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொங்கேமியா பினாட்டா இந்தியன் பீச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. புங்கன் மரம். நீங்கள் பார்க்குறது புங்க மரம். இதோட வடமொழி பேர் கரஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கேமியா பினாட்டா. நீங்கள் அதிக அளவில் சாலை ஓரங்களில் இந்த மரங்களை பார்க்கலாம். இது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா பசுமையாக இதனோட இலைகள் அடர்த்தியாக இருக்கும். நல்ல நிழல் தரும் மரங்களில் இந்த ஒரு மரமும் உண்டு. இந்த மரங்களை அதிக அளவில் சாலை ஓரங்களில் பார்க்கலாம். புங்கன் மரம். இந்த புங்கன் மர இலைகள் பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதனோட இலைகள், இதனோட விதை, இதோட பட்டை அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறது இது புங்கன் மரத்தோட பூ பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரோடு இருக்கும், கருப்பும் சேர்ந்து இருக்கும் இந்த பூக்கள். இதனோட விதையை பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு மாதிரி இருக்கும் இதோட விதைகள் பார்க்குறதுக்கு. இதனோட விதையோட ஓடுகள் ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த விதையிலேயே ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த புங்கன் மரத்தில் இலை, பூக்கள், விதைகள், பட்டை அனைத்திலும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி ஒன்றொன்றாக விவரமாக பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது பொங்கேமியா பினாட்டா இந்தியன் பீச் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த புங்க மரத்தோட இலைகள், இந்த இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை அரைச்சி அந்த பேஸ்ட்டை சன்பாண்ட், சூரிய ஒளியால் ஏற்படுற கருமையான இடங்களில் அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு வரோம். இலை பசையை போட்டுட்டு வரனால சன்பாண்டு சரியாகும். தொழுநோய் புண்களுக்கு இந்த இலை பசையை தொடர்ந்து போட்டுட்டு வரனால தொழுநோய் புண்கள் ஆறும். ஆறாத புண்களில் இந்த புங்கன் மரத்தோட இலை பசையை போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும். இந்த புங்கன் மரத்தோட இலையை விளக்கெண்ணெய் தடவி லேசாக சூடு செய்து ப்ளீடிங் பைல்ஸ், இரத்த மூலம் உள்ள இடங்களில் வெளிப்பூச்சாக இதை பூசி வரனால, வெளிப்பூச்சாக வச்சு கட்டிட்டு வரனால அந்த இரத்த மூலத்தினால் ஏற்படுற வெளிப்புண்கள் ஆறும். நண்பர்களே, புங்கன் மரத்தோட இலைகள் ஒரு 4-5 இலைகள் எடுத்துக்கிட்டு, அதோட மாமரத்து துளிர் இலைகள் ஒரு 4-5 எடுத்துக்கிட்டு, சிறிது கருவேப்பிலை சேர்த்து நீரிட்டு அதனுடன் அரை கரண்டி சோம்பு, ஒரு 10 மிளகு, அரை கரண்டி சீரகம் இட்டு காய்ச்சி காலை மாலை சிறுவர்கள் 10 ml முதல் பெரியவர்கள் 30 ml வரை குடித்து வருவதால் பித்தத்தினால் ஏற்படும் காய்ச்சல் சரியாகும். வயிற்று கிருமிகள் அனைத்தும் வெளியேறும். மலச்சிக்கலால் வரும் காய்ச்சல், கிருமிகளால் வரும் காய்ச்சல் அனைத்தும் சரியாகும். சளியினால் வரும் காய்ச்சல் குணமாகும். சளியை கரைக்கும். ஈரல் பலவீனத்தை சரி செய்யக்கூடியது, ஈரலுக்கு பலம் தரக்கூடியது. நண்பர்களே, புங்கன் மர இலைகளை சிறிதளவு எடுத்து அரைத்து பசையாக்கி அதனுடன் நீரிட்டு காய்ச்சி அந்த நீரினால் புண்களை கழுவி வருவதால் புண்கள் சீல் பிடிக்காமல் விரைவில் ஆறும். சர்க்கரை நோயால் ஏற்படும் ஆறாத புண்களும் இந்த நீரில் கழுவி வருவதால் வெகு சீக்கிரம் குணமாகும். நண்பர்களே, புங்கன் மரப்பூக்கள் கிடைக்கும் பொழுது அதை சேகரித்து வைத்துக்கொண்டு அதை நிழலில் காய வைத்து அந்த பூக்களை நெய்யிட்டு வதக்கி பொடி செய்து வைத்துக்கொண்டு 1 கிராம் அளவு அதை காலை ஒரு முறை, 1 கிராம் மாலை என்று சாப்பிட்டு வருவதால்
இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. சிறுநீரக தாரையில் ஏற்படும் அடைப்பை சரி செய்யக்கூடியது. சிறுநீரக தாரையில் ஏற்படும் எரிச்சலை அது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, புங்கன் மரப்பட்டையை நீரிட்டு காய்ச்சி பால் மற்றும் கற்கண்டு சேர்த்து குடித்து வருவதால் பால்வினை நோய்களை குணப்படுத்தக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கை இது சரி செய்யக்கூடியது. குழந்தை பெற்ற பெண்கள் குடிப்பதால் வயிற்றில் உள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, புங்கன் மர பூக்களுடன் சிறிது பூண்டு, சீரகம், சிறிது வசம்பு இட்டு அரைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி வைத்துக்கொண்டு தோல் நோய்களான தேமல், படை, சொறி, சிரங்கு, தொழுநோய்கள் போன்றவற்றிற்கு தொடர்ந்து இட்டு வருவதால் தோல் நோய்கள் குணமாகும். அதே எண்ணெயை கால் வெடிப்புகளில் இடுவதால் கால் வெடிப்பு சரியாகும். தலைமுடியில் சிறிது நேரம் தேய்த்து வைத்து கொண்டு அரை மணி நேரம் கழித்து குளித்து வருவதால் தலை பொடுகு சரியாகும். நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புங்கன் மரம். இந்த புங்கன் மரத்தோட விதைகளை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த விதைகள் பார்ப்பதற்கு கடினமான ஓடுகளை கொண்டது. இந்த விதைகளை உடைத்து உள்ளே உள்ள பருப்பை எடுத்து வைத்துக்கொண்டு அதை நிழலில் காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு அரை கரண்டி முதல் ஒரு கரண்டி வரை இந்த புங்கன் விதை பொடியை பனங்கற்கண்டு நீர் இட்டு காய்ச்சி குடித்து வருவதால் மூட்டு வலி சரியாகும், மூட்டு ஜுரம் சரியாகும், மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. சொரியாசிஸ் மற்றும் கீழ்வாதத்தை இந்த விதை தீநீர் சரி செய்யும். நண்பர்களே, சீயக்காயுடன் புங்கன் காயையும் சேர்த்து அரைத்து வைத்துக்கொண்டு தலைக்கு தேய்த்து குளித்து வருவதால் முடி நன்றாக வளரும், பொடுகு போகும். நண்பர்களே, புங்கன் மரத்திலிருந்து எடுக்கப்படுவது புங்கன் எண்ணெய். இந்த புங்கன் எண்ணெய் புங்க மரத்தினுடைய விதைகளை காய வைத்து அரைத்து எடுக்கப்படுவது இந்த புங்கன் எண்ணெய். இந்த புங்கன் எண்ணெயுடன் பரங்கிப்பட்டை சூரணம் கலந்து தைலமாக காய்ச்சி தோல் நோய்களான சொரியாசிஸ் மற்றும் அரிப்பு உள்ள இடங்களில் அரிப்பினால் ஏற்படும் சிவப்பு காயங்கள், பூஞ்சை காளான் ஆகியவற்றில் தொடர்ந்து இட்டு வருவதால் இந்த தோல் நோய்களான சொரியாசிஸ், அரிப்பு, காயங்கள், பூஞ்சை காளான் சரியாகும். நண்பர்களே, ஒரு கைப்பிடி அளவு புங்கன் மர இலைகளை எடுத்துக்கொண்டு நீரிட்டு அதனுடன் சிறிது மஞ்சள் கலந்து காய்ச்சி அதை குளிக்கும் நீரில் கலந்து குளித்து வருவதால் தலை அரிப்பு சரியாகும், உடலில் ஏற்படும் அரிப்பு சரியாகும், பொடுகு சரியாகும், தோல் நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. இதே தீநீரை உள்ளே குடித்து வருவதால் ஈரல் வீக்கம் சரியாகும், ஈரல் பலப்படும், வைரஸ் காய்ச்சல் சரியாகும், அக்கி புண்கள், அம்மை புண்கள் சரியாகும். நண்பர்களே, புங்கன் மரத்திலிருந்து எடுக்கப்படுவது புங்கன் எண்ணெய். இந்த புங்கன் எண்ணெயுடன் எலுமிச்சம் சாறு கலந்து மூட்டுகளில் தடவி வருவதால் மூட்டு வலி, வீக்கம் சரியாகும். நண்பர்களே, ஒரு 15 புங்கன் மர இலைகளை எடுத்துக்கொண்டு அதனுடன் 1/4 கரண்டி சீரகம், பனங்கற்கண்டு நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் மூட்டு வலி, இடுப்பு வலி சரியாகும், ஈரல் பலமாகும், காய்ச்சல், இருமல் சரியாகும், தோல் நோய்களை இது சரி செய்யக்கூடியது. காலை மாலை இருவேளையும் குடிக்கலாம். நண்பர்களே, புங்கன் மரப்பட்டை ஒரு சிறிதளவு புங்கன் மரப்பட்டை எடுத்துக்கொண்டு 2 கிராம் முதல் 5 கிராம் வரை எடுத்துக்கொண்டு நீரிட்டு காய்ச்சி தொடர்ந்து குடித்து வருவதால் மூல நோயை முழுவதுமாக குணப்படுத்தக்கூடியது. உடலில் இரத்த கசிவு எங்கிருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது.
கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது. இதை வெளிமருந்தாகவும் புண்களை கழுவி வருவதால் புண்கள் குணமாகும். நண்பர்களே, புங்கன் மரப்பூக்கள் கிடைக்கும் பொழுது சேகரித்து வைத்துக்கொண்டு அதை நிழலில் உலர்த்தி வைத்துக்கொண்டு இந்த புங்கன் மரப்பூக்களை நெய்யிட்டு வதக்கி பொடி செய்து வைத்துக்கொண்டு 1 கிராம் முதல் 2 கிராம் வரை காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டு வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படும் முறையற்ற மாதவிலக்கை இது சரி செய்யக்கூடியது. கணையம், பேங்க்ரியாஸ் கணையத்தில் ஏற்படும் வீக்கத்தையும் தொற்றுகளையும் சரி செய்து கணையத்தை நன்கு இயங்க உதவி செய்யக்கூடியது. இந்த புங்கன் பூவினுடைய சூரணத்தை சாப்பிட்டு வருவதால் அலர்ஜி சரியாகும். உடலில் ஏற்படும் அலர்ஜியை இது சரி செய்யக்கூடியது. சர்க்கரை நோயால் ஏற்படும் கட்டிகளை கரைக்கக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை கட்டிகளை கரைக்கக்கூடியது. ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் பால்வினை ஒழுக்கை நிறுத்தக்கூடியது. பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்போக்கை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, புங்கன் விதைக்கு உள்ளே உள்ள புங்கன் பருப்பை உலர வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை என்று அரை கரண்டி வீதம் தேன் கலந்து சாப்பிட்டு வருவதால் உடலில் கொத்து கொத்தாக சருமத்தில் ஏற்படும் அக்கி புண்களை ஆற்றக்கூடியது இது. நண்பர்களே, புங்கன் மரப்பட்டை, அதனுடன் மூக்கிரட்டை வேர்பட்டை, ஏல அரிசி, சுரைக்கொடி, நெரிஞ்சில், இந்த 5னுடைய சூரணங்களையும் சம அளவு எடுத்துக்கொண்டு 10 கிராம் வரை, இந்த 5னுடைய கலவையும் சேர்த்து 10 கிராம் வரை எடுத்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலை என்று குடித்து வருவதால் பெண்கள் கருப்பை நீக்கிய பிறகு, கருப்பை அறுவை சிகிச்சை செய்து கருப்பையை நீக்கி விடுவார்கள். அப்படி கருப்பை அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த தீநீரை குடித்து வருவதால் சிறுநீர் சொட்டு சொட்டாக வருவது சரியாகும். ஆண்களுக்கு பிராஸ்டேட் கோள வீக்கம் ஏற்படுவதால் சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறும். சிறுநீரை அடக்க முடியாமல் சிரமப்படுவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த தீநீரை குடித்து வருவதால் பிராஸ்டேட் கோள வீக்கம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும். சிறுநீர் தாரையில் ஏற்படும் தொற்றுகளை இது சரி செய்யக்கூடியது. சிறுநீர் பையில் ஏற்படும் சுருக்கத்தை இது சரி செய்யக்கூடியது. சிறுநீர் அடர்த்தியாக வருவதை சரி செய்யக்கூடியது. சிறுநீர் தாரையில் ஏற்படும் அடைப்பை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, புங்கன் மரப்பட்டை மற்றும் விதைகளை நீரிட்டு காய்ச்சி கடைசியாக புங்கன் மரப்பூக்கள் சிறிது இட்டு அதனுடன் கஸ்தூரி மஞ்சள் சிறிது இட்டு வடிகட்டி அந்த தீநீரால் அக்கிப்புண்கள், சேற்றுப்புண்கள் ஆகியவற்றை கழுவி வருவதால் வெகு சீக்கிரம் குணமாகும். நண்பர்களே, புங்கன் மரத்தினுடைய விதைகள் 2 விதைகளை எடுத்து அதை பொடியாக்கி நீரிட்டு காய்ச்சி வெல்லம் கலந்து குடித்து வருவதால் வைரஸ் காரணமாக உடலில் ஏற்படும் கொப்பளங்களை இது சரி செய்யக்கூடியது. அந்த கொப்பளங்கள் அதிகம் பரவாமல் தடுக்கக்கூடியது. உடலில் குருதி கசிவு எங்கு ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடியது. வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது. உடலுக்கு பலம் தரக்கூடியது
இது ஒரு ஆன்டிசெப்டிக் ஆகும். புங்கன் விதைகளை அரைத்து அதனுடன் நல்லெண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி தோல் நோய்களில் இட்டு வருவதால் தோல் நோய்கள் வெகு சீக்கிரம் குணமாகும்.